ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தோட மகிமையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அம்பிகையோட சோஸ்திரங்களில் ரொம்ப தனிச்சிறப்பு வாய்ந்தது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். அம்பிகையோட 1000 திருநாமங்கள் இருந்தாலும் இந்த நாமாவளிகள் அம்பிகையை சூழ்ந்திருக்கக்கூடிய ரகசிய யோகிகளால் அருளப்பட்டது. அதனால் ஹயக்ரீவர் தவச்சீலரான அகத்தியருக்கு உபதேசமாக அருள்றார். தெய்வங்களுக்கான சகஸ்ரநாமங்கள் பல இருந்தாலும் அவை எல்லாத்திலும் வேறுபட்டது இந்த லலிதா சகஸ்ரநாமம். இது ஆரம்பிக்கிறதே ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி அப்படின்னு 1000 திருநாமாக்களை சொன்ன புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுடைய வாக்கு. ஆமாம், அந்த அவதான பிரபஞ்சத்தோட தாய், ஆதாரம், அதெல்லாம் உணர்த்துற சக்தி வாய்ந்த மந்திர சொல் தான் ஸ்ரீமாதா. நாம் எல்லாருமே அவளோட குழந்தைகள் அப்படிங்கிறத நாம் உணர்ந்தோன்னா குழப்பங்களே வராது. உலகத்தில் எல்லா இடத்துலையும் அமைதி தான் இருக்கும். நாம பாராயண பிரீதா அப்படின்னு ஒரு நாமா வரும். அந்த பாராயணம் செஞ்சாலோ மகிழ்ச்சி அடையக்கூடிய பராசக்தியை வழிபடுறதுக்கான அம்சம் நமக்கு கிடைக்குமா. அதனால் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தில் பல ரகசிய தேவதைகளோட சிறப்பு இருக்குது, அதோட உபாசன முறைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் அழகாக விளக்கப்பட்டிருக்கிறதுனால ஒரு தகுந்த குரு மூலமாக உபதேசம் வாங்கிட்டு அதை சொல்கிறது சிறப்பு. 85 ஸ்லோகங்களில் இந்த சோஸ்திரத்தில் பாராயணம் செய்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன்களோ ரொம்ப விஸ்தாரமாக இருக்கும். ஹயக்ரீவருக்கு அகத்தியர் விளக்கி இருக்கார். இது ரொம்ப தேவிக்கு ரொம்ப பிரியமானது, நோய்களை போக்கக்கூடியது, நீண்ட ஆயுளை தருவது, மழச்செல்வம் இல்லாதவாளுக்கு குழந்தை பாக்கியம் அருள்றது. அதனால் என்ன ஒரு நாமாவை நாம் பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் சொல்கிறவாளுக்கு பாவங்கள் நீங்கும். கங்கை முதலிய புண்ணிய நதிகளில் நீராடிய புண்ணிய பலன் கிடைக்கும். புனித க்ஷேத்திரத்துக்கு போய் கோடி லிங்கங்களை பிரதிஷ்டை செஞ்ச பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாராம் ஹயக்ரீவர். குறிப்பாக புண்ணிய நாள், வெள்ளிக்கிழமை, ஜென்ம, அணுஜென்ம, திரிஜன்ம, இந்த மாதிரி நட்சத்திர நாள்களில், நவமி, சதுர்தசி, பௌர்ணமி, இந்த மாதிரி நாள்களில் இந்த சோஸ்திரத்தை பாராயணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களெல்லாம் அளிக்கக்கூடியது. அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனோட இதில் அம்பிகை இருக்கிறதுனால அம்பிகையாக பாவித்து நாம் சந்திரனையே அந்த சோஸ்திரத்தை பாராயணம் செஞ்சால் எப்பேற்பட்ட தீராத நோய்களும் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும். சாதாரணமாக ஜுரம், இதில் தலைவலிக்கிறது, அதெல்லாம் சொல்கிறவா கூட அன்னைக்கு பாராயணம் செய்யறத கேட்டுருந்தாலே அந்த பிணிகள்லாம் நீங்குமா. அதே போல் விபூதியை தொட்டுண்டு பாராயணம் செய்கிறது, குங்குமத்தை இட்டுண்டு பாராயணம் செய்கிறது, குங்குமத்தை தொட்டுண்டு பாராயணம் செய்கிறது, அந்த குடத்தில் நீர் நிரப்பி ஆவாகனம் செய்வா இல்லையா, அதாவது இந்த நீ சொல்கிற மந்திரத்தை எல்லாம் அந்த நீரில் போய் உட்கார்றது. அந்த நீரால் நீ நீராடினா பூத பிரேத பிசாசு இந்த உபாதைகள்லாம் நீங்கும். வெண்ணெயில் மந்திரிச்சு கொடுத்தா பிள்ளைப்பேரு கிடைக்கும். வெண்ணெயை எடுத்து வச்சுட்டு ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தை உச்சரித்து அந்த வெண்ணெயை சாப்பிட்றதுக்கு கொடுத்தா பிள்ளை பேரு கிடைக்கும். இந்த பாராயணத்தை போர் சமயத்தில் சொன்னால் வெற்றி கிடைக்கும். எதிரிகள்லாம் விலகி ஓடிப்படுவா. பலவித பலன்களை இந்த தேவியோட அருளால் நாமளும் பெறலாம். எந்த ஒரு தேவையும் இல்லாமல் தேவியை துதிப்பதையே நோக்கமாக வச்சுட்டு இருந்தோன்னா, எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் ப்ரேயர் பண்ணுறேன், உனக்கு ஸ்லோகம் சொல்கிறேன் அப்படின்னு அந்த மனசோட சொன்னால் அவளுக்கு உயர்ந்த நிலை கிடைக்கும், மோட்சம். சரி, பாராயணம் செய்ய முடியல, ஆனால் பலன் மட்டும் கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யறது?
கோவிலுக்கு போகிறதோ, சில பேர் முடியாதவாள்லாம் இருப்பா இல்லையா, அவளுக்காக இந்த மந்திரங்களை நீங்கள் காதில் வாங்கிண்டாலே போகிறோம். இந்த மாதிரி அந்த மந்திரங்களை நீங்கள் காதில் வாங்கிண்டா அதுவும் ஸ்ரீவித்யா உபாசகர் அவளெல்லாம் வணங்குறது மூலமாகவும் இந்த மாதிரி பலன்களெல்லாம் நீங்கள் பெறலாம். ரொம்ப இதுவாக சொல்லணும்னா, நமக்கு ரொம்ப தீவிரமான நம்பிக்கையும் பக்தியும் எல்லாருக்கும் வேணும். அது கிடைச்சிதுன்னா அனைவருக்கும் நன்மை தான் வரும். நம்ம எண்ணம் தான் நமக்கு முக்கியம். இது கார்த்திகை மாதம் சாதாரணமாகவே நம்ம கார்த்திகை தீபம் 2 நாள் 3 நாள் ஏற்றுவோம். அவாவா பக்கத்தில் இருக்கிற கோவில்களில் நம்மளால் முடிஞ்ச தீபத்தை அந்த மாதந்தோறும் ஏற்றிட்டு வரலாம். இல்லை காலை மாலை 2 வேளையும் 2 ஒரு ஜோடி நல்லெண்ணெய் சுத்தமான நெய் அந்த மாதிரி விட்டு ஏற்றலாம். அஷ்டமி அந்த மாதிரி வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி நேரங்களில் பாராயணம் செய்யலாம். இந்த மாதிரி கூட்டாக எல்லாரும் சேர்ந்து செஞ்சால் அதுக்கு ஒரு பலன் நிச்சயம் உண்டு. ஏன்னா தேவி அப்படியே உருகிடுவலாம். உருகி நீ என்னென்ன கேட்குறியோ எல்லாம் கிடைக்கும். இந்த ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தை ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு சொல்லி நாமளும் நித்திய பாராயணம், வாரத்தில் 4 நாள் பாராயணம் இந்த மாதிரி கூட்டாக செஞ்சோன்னா நமக்கு அபரிமிதமான பலன் கிடைக்குங்கிறது சர்வ நிச்சயம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.